ஓம் நமச்சிவாய. நாம இப்ப இந்த பதிவுல முன்னமே பாத்தீங்கன்னாக்கா மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன் பத்தி போட்டோம்னா மிதுன ராசியில் மிதுன லக்னத்திற்கு இப்ப மிதுன ராசியில் கடக லக்னமாக இருந்தால் அந்த குரு பயிற்சி பலன் எந்த மாதிரி பலன் தரும் அப்படிங்கிறத நாம இதுல பார்ப்போம். மிதுன ராசியில் குரு சந்திரன் இருந்து கடக லக்னமாக இருந்தால் கடக லக்னத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தாலும் அவருடன் ஒரு சுப கிரகமாக சொல்லக்கூடிய குரு பகவான் கூட இருக்கார். அவங்க ரெண்டு பேருமே மிருகசீரிச, அதாவது பாத்தீங்கன்னாக்கா சந்திரன் அந்த ஜாதகர் பிறந்தது மிருகசீரிச நட்சத்திரமாக இருந்து சந்திரன் அதன் மீது பயணித்து அதே நேரம் ஜனனகால ஜாதகத்துல சந்திரன் அங்க இருந்து அதே நேரத்துல குரு பகவானும் பாத்தீங்கன்னாக்கா பயிற்சியாகி மிருகசீரிஷ நட்சத்திரத்துல வரும்போது அவரோட ஜனனகால ஜாதகத்துல லக்னத்திற்கு பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல துலாம் ராசியில அந்த லக்னத்திற்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னாக்கா இந்த ஜாதகதாரர் சொந்த தொழிலுக்கு பாத்தீங்கன்னாக்கா முதலீடு போடக்கூடிய காலமா இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான குரு பகவான் பார்க்கிறார். அவரு லக்னத்திற்கு 9க்கும் 6க்கும் அதிபதி அவரோட குரு பகவான். அப்போ ஒரு சொந்த தொழில் முதலீடு செய்யறதுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல தருணம் தான். எல்லாரும் சொல்றது போல மிதுன ராசிக்கு ஜென்ம குரு மிகுந்த இன்னல்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத யாரும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல பாத்தீங்கன்னாக்கா மிதுன லக்னத்துக்கு, அதாவது மிதுன ராசியில் கடக லக்னத்துக்கு 9ஆம் இடத்தையும் பாத்தீங்கன்னாக்கா இந்த 9ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை 12ஆம் இடத்துல இருக்காருன்றதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த குரு பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 6ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, லக்னத்திற்கு 4ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு 8ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த காலங்கள்ல சொந்த தொழில முதலீடு போட்டு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். ஆனா அவர் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னாக்கா வங்கியில ஏதேனும் லோன் வாங்குறது, அதாவது வங்கியில் கடன் பெற்று இந்த சொந்த தொழிலை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுத்தும். இது மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா கடக லக்னத்தில் பிறந்து இது போல ஒரு அமைப்பு செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கும் அமைப்பில் இருக்க ஜாதகதாரருக்கு எந்தவித கெடுபலனும் இல்லை. இதே அந்த 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரன் உச்சமாயிருந்தாருன்னா இன்னும் நற்பலன் நடக்கும் தான் சொல்லுது. இது கெடுபலன் தராது. ஓம் நமச்சிவாய்.